பொருள் யாப்பு அணி என்பது 5 இலக்கணமாகும். எழுத்து சொல் என்ற 2 இலக்கணங்களை மட்டும் இந்நூல் கூறும். சாமா, இப்போ உனக்கு யாப்பருங்கலக்காரிகை சொல்லித் தருகிறேன். யாப்பு என்றாலும், பாட்டு என்றாலும், தூக்கு என்றாலும், தொடர்பு என்றாலும், செய்யுள் என்றாலும் எல்லாம் ஒன்றுதான். அதாவது யாப்பும் பாட்டும் தூக்கும் தொடர்பும் செய்யுளை நோக்கிற்று என்ப நுணங்கியோரே. ஓஹோ. இந்நூல் உருப்பியல், செய்யுளியல், ஒழிபியல் என 3 வகைப்படும். உருப்பியல் என்பது எழுத்து, அசை, சீர், தளை, அடித்தொடை என 6 பிரிவுகளை உடையது. செய்யுளியல் என்பது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மறுப்பா என 5 வகைப்படும். ஒழிபியல் என்பது உருப்பியல், செய்யுளியல் இவைகளில் இல்லாதவற்றை சொல்வது. இதுதான் யாப்பருங்கலக்காரிகையின் தலையாய இலக்கணம். ஓஹோ. பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் உணலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகல கலாவல்லியே அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகல கலாவல்லியே. மதுரா, சரஸ்வதி மேல இன்னொரு பாட்டு இருக்கே, வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி பூண்டு, அந்த பாட்டை பாடு. அவ ரொம்ப கூச்சப்படுறா. அப்படியா? சாமா, உன் ஆத்துக்கார ரொம்ப கூச்சப்படுறா, நீயே பாடிடு. வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தே வீற்றிருப்பாள். வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தே வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எம்மை சரியாசனம் வைத்த தாய், எம்மை சரியாசனம் வைத்த தாய். அரும்பாவூர் நாட்டார் அவர்களுக்கு நமஸ்காரம். நமஸ்காரம். தங்கள் பையன் தமிழ் படிப்பதாக சொன்னீர்களே? ஆமாம். திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் உங்கள் பையனை கொண்டு போய் சேர்த்தால் மிகவும் முன்னேறுவான். நான் பிள்ளையவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர்களை எப்படி சந்திப்பது என்று... அவரை சந்திக்க எந்த சிபாசும் தேவையில்லை. நேராக மாயவரம் சென்று அவரை சந்தியுங்கள். பிள்ளை அவர்கள் மிகவும் நல்லவர், மெத்த படித்தவர், எண்ணற்ற கவிதைகளை எழுதிய மாபெரும் கவிஞர். அவரிடம் கல்வி கற்கும் மாணவர்கள் ஏராளம். தன்னிடம் கல்வி கற்கும் மாணவனை பெற்ற மகனைப் போல் பாவித்து தான் கற்ற கல்வியெல்லாம் கற்றுக் கொடுக்கும் பெருந்தகையாளர். நேற்றுத்தான் நான் அவரை திருவாவடுதுறை ஆதீனத்தில் சந்தித்தேன். வாரும் வாரும் தியாகராசு. குருநாதரை வணங்குகிறேன். வாழ்க. ஆங்கில துறைத்தனத்தார் நடத்தும் கும்பகோணம் கலைக்கல்லூரியில் நீர் தமிழ் பேராசிரியராக பணியாற்றுவது அறிந்து மகிழ்ந்தோம். எல்லாம் தாங்கள் போட்ட பிச்சை. பாத்திரமறிந்து பிச்சையிடு என்பார்கள். உம்மை போன்ற ஆன்ற அறிவு படைத்தவர்களுக்கு பாடம் சொன்னதால் தான் நீர் தமிழ் பேராசிரியராக ஆகியிருக்கின்றீர். அது எனக்கு பெருமைதானே. தங்களிடம் பாடம் பயின்றவன் என்ற ஒரே காரணத்தினால் தானே எனக்கு இந்த பேராசிரியர் பதவியே கொடுத்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி, மெத்த மகிழ்ச்சி. தற்கால காலமேகம் தாங்கள்.
தமிழ் இலக்கியங்களிலேயே எண்ணிக்கையில் அதிகமான பாடல்களை கொண்டது கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்த புராணம். அதைவிட எண்ணிக்கையில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எழுதியவர் தாங்கள். நாகை காரோண புராணம், துரைசை யமகந்தாதி, குடந்தை திரிபந்தாதி, சேக்கிழாரின் பிள்ளைத்தமிழ், இன்னும் எத்தனையோ ஸ்தல புராணங்கள், எத்தனையோ தனிப்பாடல்களை மலைபோல் எழுதி குவித்த தங்களிடம் பயின்றவன் என்று சொல்வதிலேயே பெருமைப்படுகிறேன் நான். அது சரி, இப்போது நீர் எம்மை காண வந்த நோக்கம்? சங்ககால இலக்கியங்களுக்கு இணையாக சொற்சுவையும் பொருட்சுவையும் கொண்ட பாடல் ஒன்றை வெண்ணகை புரிபிரான் மீது தாங்கள் எழுதியுள்ளதாக கேள்விப்பட்டு அதனை தங்களது திருவாயால் கேட்டு மகிழ வந்திருக்கிறேன். ஓ, நெற்றியில் நீர் புனைந்திட என்னும் பாடலா? ஆமாம் ஐயா. நெற்றியில் நீர் புனைந்திட பராகும் நிமிர்ந்து எழ பல் செவிதோறும் சுற்றிய அராக்கண் அடை ஒழித்திடுவான் துருத்தி போல் மூச்சினை எரிய பற்றிய நுதல் தீயழ மதி உருகி பாயமுது உகுத்திட புற்றோல் வெற்றி ஆறுயிர் பெற்று எழ விடையோட வெண்ணகை புரிபிரான் புறக்கமே. தியாகராசு, இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், சிவபெருமான் காளை மீது புலித்தோல் விரித்து அமர்ந்திருக்கிறார். அவர் கழுத்தை சுற்றி நாகப்பாம்பு, நெற்றியில் நெருப்புக்கண், சிரசிலே சந்திரன். இந்நிலையில் சிவபிரான் திருநீர் எடுத்து நெற்றியில் பூசுகிறார். கை விரல்களிலிருந்து திருநீற்று துகள்கள் கீழே சிந்துகின்றன. அப்படி சிந்திய திருநீற்று துகள்கள் பாம்பின் கண்களில் விழுகின்றன. விழுந்த திருநீற்று துகள்கள் பாம்பின் கண்களை